செவ்வாயன்று சட்டசபைக்கு வருகை தந்த கருணாநிதி, துரைமுருகன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது தாறுமாறான முடிவு என்று கருத்து தெரிவித்தார். திமுக தலைவரும் திருவாரூர் எம்எல்ஏவுமான கருணாநிதி செவ்வாயன்று தமிழக சட்டசபைக்கு வந்தார். சபை வளாகத்தில் இருந்த வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டு புறப்பட்ட கருணாநிதி செய்தியாளர்களை சந்தித்தார். கச்சத்தீவு தொடர்பான மத்திய அரசின் முடிவு தவறானது என்றும், துரைமுருகன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது ஜனநாயகத்தில் எடுக்கப்பட்ட தவறான முடிவு என்றும் கூறினார். தவறான வாதம், அதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு இல்லை. அவையினுடைய நடவடிக்கைகள் ஒன்று இது வழக்கமாக நடைபெறுவது. நாம் எந்த கருத்தையும் போய் சொல்ல விரும்பவில்லை. ஜனநாயகத்திலே தாறுமாறாக சில நேரங்களில் முடிவுகள் எடுக்கப்பட்டு விடுகின்றன. அதிலே எதுவும் ஒன்று. நீங்க கேட்டா என்ன அர்த்தம்? கேட்கறது யாரு? இதைத் தொடர்ந்து கட்சி தலைமையகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த கருணாநிதி, ராஜீவ் கொலையாளிகள் தூக்கு தண்டனை ரத்து தொடர்பாக தான் வெளியிட்ட அறிக்கையை வாசித்தார். மூவரும் விடுதலை செய்யப்பட்டால் தனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி என்றும் தெரிவித்தார். இன்றைக்கு தூக்கு தண்டனையிலிருந்து விடுபட்டுள்ள சாந்தன், பேரறிவாளர் முருகன் ஆகிய இந்த மூவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்பான தீர்ப்பை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தின் பரிந்துரையை ஏற்று அவர்கள் ஏற்கனவே இதுவரை அனுபவித்த தண்டனை காலத்தை மனதிலே கொண்டு உடனடியாக அவர்களை மத்திய மாநில அரசுகள் விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு, அவ்வாறு அவர்கள் விடுதலை ஆனால் நான் ரெண்டு மகிழ்ச்சி அடைவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மூவரின் விடுதலை தொடர்பான சாத்திய கூறுகள் திமுக ஆட்சியின் போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பின்பற்றினாலே போதும் என்றும் கருணாநிதி தெரிவித்தார்.